அச்சுறுத்த தொடங்கியதா எல் நினோ காலநிலை மாற்றம் குறித்து ஒரு முக்கிய செய்தினை தற்போது பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மனராசங்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் மனராசங்கர், இது குறித்த விரிவான தகவலை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக ஓவியகுமார், வணக்கம். எல் நினோ உலகளாவிய பருவநிலை காலநிலை மாற்றத்தை குறிக்கும் இந்த சொல் தற்போது இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்திலும் பயம் காட்ட ஆரம்பித்திருக்கிறது என்றே கூற வேண்டும். இதன் காரணமாக ஏற்படும் சவால்கள், பசுமை தரும் பருவமழை திருப்பம் என பல்வேறு தகவல்கள் சத்தியம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கின்றது. உலகளாவிய பருவநிலை மாற்றங்களான எல் நினோ விளைவு மற்றும் அண்டார்டிகா பனிப்பாறைகள் உருகுதல் போன்ற அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் நமக்கு ஒரு புதிய இயற்கை நம்பிக்கையை அளித்து வருகின்றன. பசிபிக் பெருங்கடலில் நிலநடுக்கோட்டு பகுதியில் கடல் மட்ட வெப்பநிலை அதிகரிப்பதால் ஏற்படும் எல் நினோ விளைவு உலக வானிலையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. இதன் நேரடி தாக்கத்தால் இந்தியாவில் நடப்பாண்டு தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறையாகவே இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதற்கிடையே அண்டார்டிகாவில் நிலவும் தீவிர வெப்ப அலையால் பனிப்பாறைகள் அதிவேகமாக உருகி கடல் மட்டத்தை உயர்த்தி வருவது ஒட்டுமொத்த பூமியின் சமநிலைக்கும் பெரும் சவாலாக மாறியுள்ளது. திருநெல்வேலியில் பார்த்தீர்கள் என்றால் 28 ஆண்டுகளில் இல்லாத ஜூன் மாத வெயில் தென் மாவட்டங்களில் பருவமழை பற்றாக்குறையாக உள்ள சூழலில் திருநெல்வேலி நகர்ப்புறங்களில் வெயிலின் தாக்கம் வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளது. நேற்று திருநெல்வேலியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி மக்களை வாட்டி எடுத்தது. இதற்கு முன்பாக 1998ஆம் ஆண்டு 107 டிகிரி திருநெல்வேலியில் பதிவாகி இருந்தது. அண்டை மாவட்டமான தூத்துக்குடியிலும் 102 டிகிரியும் மதுரையில் 105 டிகிரியும் வெயில் பதிவானது குறிப்பிடத்தக்கது. இந்த வறண்ட சூழ்நிலையிலும் திருநெல்வேலி மாவட்டத்தின் பார்த்தீர்கள் என்றால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான பொதிகை மலை மற்றும் மரங்கள் அடர்ந்த பசுமையான பகுதிகளான காக்காட்சி, நாலுமுக்கு, ஊத்து போன்ற பல்வேறு பகுதிகளிலும் நல்ல மழைப்பொழிவு ஜூன் மாதத்தில் பதிவானதை நம்மால் காண முடிகிறது. நாலுமுக்கு பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் இதுவரை ஜூன் மாதத்தில் 35 சென்டிமீட்டர் மழைப்பொழிவும், ஊத்து பகுதியில் 31 சென்டிமீட்டர் மழைப்பொழிவும், காக்காட்சி பகுதியில் 23 சென்டிமீட்டர் மழைப்பொழிவும், மாஞ்சோலையில் 15 சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் பதிவாகியுள்ளது. பாபநாசத்திலும் இதே போல் பார்த்தீர்கள் என்றால் 9 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. ஆனால் நன்றாக கவனித்தோம் என்றால் மலைப்பகுதிகளில் மட்டுமே மழைப்பொழிவு பதிவாகிறது. சமவெளி பகுதிகளில் மழை இன்னும் பெய்யவே இல்லை எனவே குறிப்பிடலாம். திருநெல்வேலி மாவட்டத்தின் பாபநாசம் அணை 100 அடியை தாண்டி உள்ளது. இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் எல் நினோ வறட்சி சவால்களை எதிர்கொள்ள மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் புதுடில்லியில் உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. அதில் என்ன முடிவெடுக்கப்பட்டது என்றால் எல் நினோவால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய 9-10 மாநிலங்களின் மாவட்ட ஆட்சியர்களை ஒருங்கிணைத்து அவசர கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டும். பருவமழை குறையும் மாவட்டங்களை முன்கூட்டியே கண்டறிந்து விவசாயிகளுக்கு உதவ பயிர் வாரியான தனித்தனி அவசர கால திட்டங்களை வகுக்க வேண்டும். மண்ணின் ஈரப்பதம் மேலாண்மை மற்றும் ஊடுபயிர் சாகுபடி மற்றும் பருப்பு தண்ணீர்